டக்குன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிராஸ் ஆகணும். என்னண்ணா? பேட்டரிண்ணா லோடுக்காக நல்லாயிருக்கு. ஹாய் நண்பா, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். அண்ட் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹெவி கார்கோ எலக்ட்ரிக் வண்டியை பற்றின ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க. நீங்கள் வந்து எக்ஸலுக்கு, அதாவது ஹெவி டியூட்டிக்கு ஒரு ஆல்டர்னேட்டாக ஒரு வந்து பேட்டரி பைக் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி, இதோடைய ஜூனியர் மாடல் அது. ஓகேவா, நான் ஹெவி கார்கோன்னு ஒரு மாடல்னு சொல்லியிருப்பேன். அதுதான் இந்த வண்டி. ஆக்சுவலாக இந்த வண்டிக்கும் அந்த நார்மலான சின்ன வண்டிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, இதோட கெப்பாசிட்டி 400 kgs நண்பா. ஸ்பேஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், லென்த்து கொஞ்சம் ஜாஸ்தி. ஓகேவா, ஒரு கம்ப்ளீட் ஒரு லோடு வண்டினே சொல்லலாம் இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும். நீங்கள் ஃப்ரேம்ஸில் அதே மாதிரி ஒரு இரும்பு குவாலிட்டியில் எல்லாத்துலேயுமே பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது. சாலிடான ஒரு அயன் பீசஸ், அந்த ஒரு மெட்டீரியல்ஸாக வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. வண்டி பூராவுமே வந்து பார்த்திங்கன்னா இரும்பில் தான், கொஞ்சம் கூட அந்த பிளாஸ்டிக்கே கிடையாது. ஸோ இந்த ஹெட்லைட் அதே மாதிரி வந்து இந்த கன்சோல் மீட்டர்ஸ்னு சொல்லிட்டு, ஸோ இந்த இடங்களில் மட்டும்தான் பிளாஸ்டிக் வந்து வரும். பைக்கோட ஃப்ரேம்ஸ் அதே மாதிரி ஃபுல் பாடி எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு மெட்டல் பீஸ் தான். ரியர் ஃபெண்டர், ஃப்ரண்ட்டோட ஃபெண்டர் எல்லாமே நமக்கு வந்து மெட்டலில் தான் வரும். ஓகேங்களா, ஸோ இது ஒரு நல்ல கம்ப்ளீட்டான ஒரு லோடு வண்டி அப்படின்னு சொல்லலாம் நண்பா. ஸோ இதில் வந்து என்னென்ன ஃபியூச்சர்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க, அந்த இதோட டெஸ்ட் ரைட் ரிவ்யூ, ரைடிங் இம்ப்ரெஷன் சொல்லிட்டு எல்லா விஷயத்தையுமே இந்த வீடியோவில் நீங்கள் வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் நான் ஃப்ரண்ட் போர்ஷனில் வந்து ஆரம்பிக்கிறேன். ஃப்ரண்ட்டோட அந்த பொசிஷன் வந்து பார்க்கும்போது, எஸ் இது ஒரு எலக்ட்ரிக், அதுவும் இல்லாமல் நான் உங்களுக்கு ஒரு கார்கோ வண்டின்னு சொல்லிட்டேன். ஸோ லோடு ஏற்றுற மாதிரியான ஒரு செட்டப் தான். டிசைன்ஸ்லேயும் அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா வண்டியோட பாடி ஸ்ட்ரக்சர்லேயும் அவங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணல, வண்டியோடைய பில்டு குவாலிட்டியில் தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. நல்லா லோடு வச்சு தாங்குற மாதிரி நீங்கள் தண்ணி கேனு, சிலிண்டர் கேனுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே இந்த வண்டியில் வச்சுக்கலாம். பால் கேனு கூட இந்த வண்டி வந்து யூஸ் பண்ணலாம். சைடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த பால் கேன் வைக்கிறதுக்கான எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஒரு ஹேண்டில்ஸை நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணுறது மூலிமா ரெண்டு சைடுமே நீங்கள் வந்து சிலிண்டரும் வச்சு கட்டிக்கலாம். தண்ணி கேன்னு சொல்லிட்டு எந்த ஒரு வெயிட்டான பொருட்கள் இருந்தாலும் இதில் வச்சு கட்டிக்கலாம். மூட்டை வந்து சப்ளை பண்ணுறீங்க, தீவன மூட்டை, அந்த மாதிரியான எல்லா விஷயத்துக்கும் இந்த வண்டி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பார்சல்ஸ் வந்து சப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா கூட இது வந்து யூஸ் பண்ணலாம். 200 km வரைக்கும் இது ஒரு ரேஞ்ச் இருக்குது நண்பா. பேட்டரி வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு பெரிய பேட்டரி வேணும், ஒரு 200 km வந்து எனக்கு மைலேஜ் வர மாதிரி இருக்கணும் அப்படின்னா அவங்க அதுக்கேற்ற மாதிரி ஒரு பெரிய பேட்டரி வந்து கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. மற்றபடி பைக்கில் சாதாரணமாக ஸ்டாக்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 80 km to 120 km வரைக்கும் நம்மளால் மைலேஜ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும், அதாவது ரேஞ்ச் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். ஃப்ரண்ட் அண்ட் ரியர் வீல்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு டிவிஎஸ் டயர். ஓகேவா, டிவிஎஸ் அதாவது ஜூபிட்டர்லாம் யூஸ் பண்ணுறாங்கல்ல, அதே மாதிரியான பிராண்ட் டயர் தான் இதுலேயும் வந்து யூஸ் பண்ணுறாங்க. 12 inch வீல் சைஸ். ஓகேங்களா, 90/90 செக்ஷன் நினைக்கிறேன். ஸோ அந்த டயர் வந்து வருது. ஃப்ரண்ட்டில் மட்டும் ஸ்டார் அலாய் வீல்ஸ் வந்து வரும். ரியரில் அந்த ஹப் மோட்டர் வந்து வரும். ஏன்னா பேட்டரி வண்டிகள் எல்லாத்துலேயுமே ஹப் மோட்டர் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. வாட்டர் ரெசிஸ்டன்ட் மோட்டர். ஸோ தண்ணி பட்டால் ஏதாவது ப்ராப்ளம் ஆகுமா அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து கவலையப்பட தேவையில்லை. ஸோ இது வந்து வாட்டர் ரெசிஸ்டன்ட் மோட்டர் தான், நீங்கள் தண்ணியிலே கூட விட்டு ஓட்டலாம். ஓகேங்களா, அண்ட் நெக்ஸ்ட் இதோட சஸ்பென்ஷன்ஸ்லாம் பார்க்கும்போது ஃப்ரண்ட்டில் வந்து நல்லா லாங்கான, நல்லா லென்த்தான டெலிஸ்கோபிக் சஸ்பென்ஷன் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ரியரில் வந்து 3 ஷாக் அப்சர்வர்ஸ் ஒன் சைடு வரும். மொத்தம் 6 சஸ்பென்ஷன் வரும் ரியரில் மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா. ஸோ 6 சஸ்பென்ஷன் வருது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரியான அந்த ஹெவியான ஒரு பாடி ஒர்க் தான். ஸோ பைக் வந்து கொஞ்சம் கூட அந்த குண்டு குழிலாம் வந்து அசரவே மாட்டேங்குது. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு ஹெவி சஸ்பென்ஷன் வந்து யூஸ் பண்ணுறாங்க. நீங்கள் இதோட சின்ன வண்டி எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து 4 சஸ்பென்ஷன் தான் வரும். பட் இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து 6 சஸ்பென்ஷன் வரும். ஸோ பயப்படாமல் எவ்வளோ வெயிட் வேணாலும் வைக்கலாம், வண்டி கண்டிப்பாக தாங்கும். சைட் ஸ்டாண்ட் கட் ஆஃப் சென்சார் இருக்குது நண்பா. ஸோ இதில் வந்து சைட் ஸ்டாண்ட் கட் ஆஃப் சென்சார்னால் என்ன அப்படின்னா, ஸ்டாண்டு போட்டிருக்கும்போது இது பேட்டரி வண்டி தானே, நீங்கள் சாவி போட்டு ஜஸ்ட் த்ராட்டில் பண்ணிங்கன்னா வண்டி வந்து மூவ் ஆகாது. பேட்டரி பைக்ஸில் இது ஒரு பேட்டரி ஆப்ஷன் யாராவது தெரியாமல் த்ராட்டில் கொடுத்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதோடைய அந்த ஸ்பேஸ் வந்து பாருங்கள், கிட்டத்தட்ட நல்ல ஒரு பெரிய ஃபுட் ஸ்பேஸ் வந்து இருக்கும். நான் அண்டர் சீட் ஸ்டோரேஜும் உங்களுக்கு வந்து காட்டுறேன். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு வந்து இந்த கீ செட்டப் இருக்குல்ல, ஜஸ்ட் அவ்வளோதான். ஸோ இது நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு கேரி பண்ணுற மாதிரியான ஒரு ஸ்பேஸ் தான் இருக்கும். ரொம்ப பெரிய யூட்டிலிட்டி ஸ்பேஸ் அப்படிங்கிறலாம் இல்லை. ஏன்னா ஒரு லோடுக்கு ஏற்ற மாதிரி நண்பா, நீங்கள் வந்து சின்ன சின்ன பேகு ஏதாவது டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா இதில் வந்து சேஃபாக வச்சுக்க முடியும். அதுவும் இல்லாமல் இது வந்து பேட்டரியை பொறுத்த வரைக்கும் இந்த வண்டியில் சார்ஜிங் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா சைடில் வந்து இருக்கும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஒரு சின்ன ப்ளக் இருக்குல்ல. ஸோ இங்கே தான் வந்து சார்ஜிங் யூனிட் வந்து கொடுத்துருக்காங்க. ஓவராலாக பார்க்கும்போது ஒரு பெரிய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அப்படின்னா இதுதான். நெக்ஸ்ட் இதில் ஃபியூச்சர்ஸ் வைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து நான் சொன்ன மாதிரி பேட்டரி இண்டிகேஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து வரும். நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் பேட்டரி இண்டிகேஷன்ஸ் வரும். பார்க்கிங் நீங்கள் வந்து சுவிட்சை போட்டிங்க, அதாவது இப்படி ஆஃப் பண்ணிட்டு உடனே சுவிட்சை வந்து போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்க்கிங் தான் வரும். நீங்கள் பிரேக்கு ஆர் த்ராட்டில் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா தான் இந்த பார்க்கிங் அப்படிங்கிறது ரிலீஸ் ஆகும். இந்த பார்க்கிங் அப்போ நீங்கள் பைக் த்ராட்டில் கொடுத்தீங்கன்னா வண்டி வந்து சுத்தமாக மூவ் ஆகாது.
காட்டுது. அதே மாதிரி வண்டியில் ஏதாவது இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னா கூட உங்களுக்கு இந்த மீட்டர்லேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து காட்டிடும். ஸோ உங்களுக்கு இந்த இடத்துல இந்த மேட்டர் வந்து இருக்குது, அதாவது இந்த ப்ராப்ளம் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இதிலே வந்து டிஸ்பிளே ஆகிடும். ஸோ இந்த மாதிரி எல்லா ஃபீச்சர்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க. சைடில் வந்து பார்த்திங்கன்னா மொபைல் ஹோல்டர்ஸ், மொபைல் வந்து வராது, அது என்னோட மொபைலு. ஸோ மொபைல் ஹோல்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா கியர் ஆப்ஷன்ஸ், ஃபஸ்ட் கியர், செகண்ட் கியர், தேர்ட் கியர், அந்த ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. சுவிட்சஸோட குவாலிட்டிஸ் எல்லாமே சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. ஸோ மற்றபடி எல்லா விஷயத்தையும் நான் வந்து ரைடிங் அப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே நண்பா, இப்போ நம்ம வந்து ரைட் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட் எடுத்து நீங்கள் வண்டி பைக்கை வந்து ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த பீல தான் இருக்கும், அதாவது பார்க்கிங்கில் இருக்கும். பிரேக்கை வந்து ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா வண்டி வந்து ரிலீஸ் ஆகிடும். ஸோ அப்படியே மூவ் பண்ணுவோம். இப்போ ஃபஸ்ட்டு கியரில் இருக்குது, எவ்வளோ ஸ்பீடு வந்து போகுதுன்னு பார்ப்போம். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு கியரில் 32 வந்து போகுது. அப்படியே செகண்ட் கியர் வந்து செட் பண்ணிட்டேன். செகண்ட் கியரில் ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு 36, தேர்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 45. ஸோ இந்த வண்டியோட டாப் ஸ்பீடு அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 45 தான் போகும். இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து க்ரூஸ் கண்ட்ரோல் இருக்குது. ஸோ க்ரூஸ் கண்ட்ரோல் அப்படிங்கிறப்ப இந்த ஆக்சிலரேட்டர் த்ராட்டில் வந்து நீங்கள் 8 செகண்ட் வந்து ஹோல்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வண்டி வந்து க்ரூஸ் கண்ட்ரோல் வந்து வந்துடும். இது உண்மையாக நல்ல ஃபியூச்சர். ஆக்சுவலாக லோடு வண்டிகளுக்கு நீங்கள் ரொம்ப தூரம் எடுத்துகிட்டு போக வேண்டிய இருக்க ஹைவேஸில் வந்து ரைட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த க்ரூஸ் கண்ட்ரோல் மோடு வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். அதெல்லாம் மொபைல் ஹோல்டர்ஸ் இருக்கிறதுனால மேபி நீங்கள் வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு இடத்துக்கு வந்து போகிறீங்க, டெலிவரி பண்ணி ஆகணும், உனக்கு லொக்கேஷன் தெரில அப்படின்னா நீங்கள் தனியாக வாங்கி ஒரு ஹோல்டர் வந்து ஃபிட் பண்ண தேவையில்லை. வண்டியில் ஸ்டாக்காகவே வந்து மொபைல் ஹோல்டர்ஸ் வந்து வந்துடுது. அதுவும் இல்லாமல் சார்ஜிங் போர்ட்டும் இருக்குது. ஸோ உங்களுக்கு மொபைலில் வந்து நீங்கள் சார்ஜும் பண்ணிக்க முடியும். அந்த மாதிரியான விஷயங்கள்ஸ் வந்து கொடுத்துருக்கிறது உண்மையாக நல்லாயிருக்கு. ரெண்டாவது ரைடிங் கம்ஃபர்ட். ஸோ ரைடிங் கம்ஃபர்ட் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் நான் எந்த அளவுக்கு ஒரு கம்ஃபர்டபுள் பொசிஷனில் உட்காந்து ஓட்டுறேன்ட்டு. ஃப்ரண்ட்டில் வந்து நமக்கு வந்து லோடு வச்சுக்கிற அளவுக்கான ஒரு பெரிய ஒரு ஸ்பேஸ் வந்து இருக்குது. ரியர்லேயே அதே மாதிரி நல்ல ஒரு பெரிய கேரியர் செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் நீங்கள் வந்து அந்த ஸ்லோ ஸ்பீடில் வந்து மெயின்டைன் பண்ணுறீங்க, அதாவது எந்த ஸ்பீடில் மெயின்டைன் பண்ணுறீங்களோ அது அப்படியே 8 செகண்ட் அந்த ஆக்சிலேட்டர் ஹோல்டு பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு க்ரூஸ் கண்ட்ரோல் ஆன் ஆயிரும். ஃபார் செகண்ட் கியராக இருக்கட்டும், ஃபஸ்ட் கியர் ஆகட்டும். ஸோ அது கியரை பற்றி ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் எந்த ஸ்பீட் மெயின்டைன் பண்ணுறீங்களோ அதில் அப்படியே நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து க்ரூஸ் கண்ட்ரோல் வந்து அப்படி ஸ்டார்ட் ஆயிரும். ஜஸ்ட் அப்படியே த்ராட்டில் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த க்ரூஸ் கண்ட்ரோல் ஆஃப் ஆகிடும். நீங்கள் இன்னும் ஸ்பீடாக போகணும் அப்படின்னா ஸ்பீடாக ஒரு 8 செகண்ட் வந்து ஹோல்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அப்படியே க்ரூஸ் கண்ட்ரோல் வந்து ஆக்டிவேட் ஆயிரும். அண்ட் இந்த மாதிரியான ஃபியூச்சர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மேஜராக எனக்கு தெரிஞ்சு வேறு எந்த எலக்ட்ரிக் பைக்ஸ்லையும் கொடுக்கல. ஸோ இந்த பைக்கில் கொடுத்துருக்கிறது உண்மையுமே ஒரு நல்ல விஷயம். பிரேக்கிங்கை பற்றி சொல்லணும் நண்பா. ஸோ இது ஒரு லோடு வண்டி நான் சொல்லிட்டேன். ஸோ பிரேக்கிங்கோட அந்த எஃபெக்ட் எப்படி இருக்குது அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் வந்து எங்கே நிற்கணும்னு நினைக்கிறீங்களோ ஃபுல்லாகவே டிஸ்க் பிரேக் தான். ஃப்ரண்ட்டும் சரி ரியரும் சரி ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா டிஸ்க் பிரேக்கு. ஸோ அதனால் உங்களுக்கு பிரேக் பண்ணாலே வண்டி ஆட்டோமேட்டிக்காக வந்து ஸ்டாப் ஆகுது. ஸோ என்ன ஒரு கஷ்டமான விஷயம் அப்படின்னா இந்த வண்டியை டேர்ன் பண்ணுறது தான். நல்ல ஒரு பெரிய ஒரு வண்டியாட்டு இருக்கா. ஸோ லோடெலாம் இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் டேர்னிங் ரேடியஸ் அதிகமாக வருது. ஏன்னா இதை நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு ஒரு லோடு வண்டி. ஸோ லோடு வண்டி அப்படிங்கிறப்ப உங்களுக்கு நீங்கள் மேக்ஸிமம் லோடு எடுத்துகிட்டு போயிட்டீங்கனாலே பொறுமையாக தான் வந்து வண்டியை ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ரொம்ப அகலமான ரொம்ப நீளமான ஒரு வண்டி வேறு. ஸோ அதுக்கான ஒரு ஸ்கில்லை நீங்கள் வந்து ரைட் பண்ண வேண்டியதாக இருக்கும். பட் எனக்கு முன்னாடி இந்த பொசிஷன் ரொம்பவே நல்லாயிருக்கு. ஒரு லாங் ஸ்ட்ரெச் நீங்கள் இதுக்கு 200 கிலோமீட்டர்ஸ் இதோட மைலேஜ் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும் நான் சொன்னேன் இல்லையா. ஸோ 200 கிலோமீட்டர்ஸ்னால் நீங்கள் ஒரு டிஸ்ட்ரிக்ட் டு டிஸ்ட்ரிக்ட் வந்து கண்டிப்பாக ஏதாவது பார்சல் டெலிவரி பண்ணுறீங்கன்னா அந்த வண்டி வந்து யூஸ் பண்ணலாம். அண்ட் பொசிஷனுமே கூட வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு. சீட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சிங்கிள் சீட் தான். லைக் இந்த M80 XL எல்லாம் இருக்குல்ல ஹெவி டியூட்டியில், அந்த மாதிரி ஒரு சிங்கிள் சீட் செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. நல்லா பெருசாகவே கொடுத்துருக்காங்க. ஓகே, ஹைட் வந்து நீங்கள் 6 ஃபீட் இருந்தாலும் சரி இல்லை 4.5 5 ஃபீட் இருந்தாலும் சரி உங்களால் ஈஸியாக வண்டி வந்து ஹேண்டில் பண்ண முடியும். அந்த விதத்தில் உண்மையிலுமே பெட்டராக இருக்குது. அண்ட் சஸ்பென்ஷனை பற்றி சொல்லி ஆகணும் நண்பா. அதாவது கொஞ்சம் குண்டு குழியமாக இருந்துச்சுன்னா வண்டி வந்து ஜர்க் ஆகுது. ஏன்னா இது லோட் சஸ்பென்ஷன், வண்டி லோடுக்காக தான். ஓகேவா, நீங்கள் ஒரு ஏதாவது ஒரு லோடு எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா தான் இந்த வண்டி நீங்கள் வந்து சூஸ் பண்ணணும். மற்றபடி வேறு ஏதாவது லோக்கல் யூஸ் அப்படின்னா கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். பட் இருந்தாலும் ஒரு நார்மலான பேட்டரி ஸ்கூட்டர் வந்து யூஸ் பண்ணுற ரேஞ்சுக்கு இந்த வண்டி வந்து நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. அது ஒன்று தான். அண்ட் நெக்ஸ்ட் இந்த மாதிரியான ஒரு 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 இடத்துல வந்து நீங்கள் டக்குன்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா கிராஸ் ஆகணும், ஒரு இடத்துல வந்து நீங்கள் வந்து கிராஸ் ஆகணும், அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். அண்டு உண்மையிலுமே அந்த ரைடிங் கம்ஃபர்ட் உண்மையுமே இந்த வண்டியில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நண்பா. கன்சோலோட இன்ஃபர்மேஷன்ஸ் உண்மையுமே பெட்டராக இருக்குது. இப்போது பேட்டரி வந்து பார்த்திங்கன்னா 100% இருக்குது. அதுக்கு தேர்ட் கியரில் நான் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ தேர்ட் கியரில் ஒரு சர்டன் ஸ்பீடு நீங்கள் வந்து அப்படியே 8 செகண்ட் எந்த மோடாக இருந்தாலும் சரி, ஃபஸ்ட் கியர் செகண்ட் கியராக இருந்தாலும் சரி 8 செகண்ட் ஹோல்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வண்டி வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆன் ஆகிடும். என்னண்ணா பேட்ரிண்ணா லோடுக்காக நல்லாயிருக்கு. அது தெரியல, நான் டெஸ்ட் ரைடுக்காக போட்டுட்ருக்கு. ஆமாண்ணா. ஓகேண்ணா. ஆக்சுவலாக வண்டியை வந்து விசாரிக்கிறாரு அவர்.
ஸோ எஸ் நண்பா, ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு கார்கோ வண்டி வந்து மீட் பண்ணுறோம். ஏன்னா மேக்ஸிமம் நான் இது வரைக்கும் பார்த்ததில்லை. ஸோ இப்போ தான் இந்த வருஷம் தான் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து மேனுஃபேக்சர் பண்ணி ரெடியாக இருக்குது. ஸோ அதனால தான் உடனே உங்களுக்கு வந்து வீடியோ ரெடி பண்ணோம் அப்படின்ட்டு நான் வந்து வீடியோ போட்டேன். அண்ட் ஓவரால் நான் சொல்லும்போது எல்லா விஷயத்தையும் கவர் பண்ணிட்டேன். இதோட சென்சார்ஸ் அப்படிங்கிறப்ப சைட்ஸ் அண்ட் சென்சார் இருக்குது, உங்களுக்கு க்ரூஸ் கண்ட்ரோல் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான மேஜரான விஷயங்கள் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு லாங் ஸ்ட்ரெச் நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா இந்த வண்டி உண்மையிலே ஒரு பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். ஸோ மற்றபடி இதோட ப்ரைஸ் ரேஞ்சஸ் என்ன, ஸோ மைலேஜ் எப்படி, உங்களுக்கு பேட்டரி எந்த அளவுக்கு வந்து காஸ்ட் ஆகுது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கணுன்னா நான் உங்களுக்கு ஷோரூமோட டீட்டெயில்ஸ் நம்பர் வந்து கொடுக்குறேன். தாராளமாக நீங்கள் அவங்ககிட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுவும் இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ், மைனரான டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் அதை வந்து கிளியர் பண்ணுறேன். ஸோ இதே மாதிரி நம்ம சேனலில் தொடர்ந்து நிறையா பெட்ரோல் பைக்ஸ் அண்ட் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸ் எல்லா ரிவ்யூ வந்துட்டு தான் இருக்கும். ஸோ நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், உங்கள் சப்போர்ட்டை மறக்காமல் கொடுங்க. ஏன்னா நீங்கள் எந்த அளவுக்கு சப்போர்ட் கொடுக்குறீங்களோ இதே மாதிரி நிறையா வீடியோஸ் கொஞ்சம் எஃபெக்ட் போட்டு எடுக்கிறதுக்கு எனக்கு ஒரு சின்ன மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே நண்பா, இந்த வீடியோ அவ்வளோதான். ஸோ இதே மாதிரியான ஒரு பெஸ்ட் எலக்ட்ரிக் ஸ்கூட்டரோட நெக்ஸ்ட் வீடியோ நான் வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ நண்பா. டேக் கேர் அண்ட் பாய்.